அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அரசவைக்கு பல்வேறு வகையான வழக்குகளும் வந்து சேரும். அரசரே எல்லா வழக்கையும் விசாரிப்பதற்கு அவருக்கு ஆர்வம் இருந்தாலும் பல நேரங்களில் நேரமில்லாமல் போய்விடும். அதனால் அந்தந்த வழக்கினுடைய முக்கியத்துவம், தீவிரத்தன்மை, அதிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை பொறுத்து அது சார்ந்த துறையிலே வல்லவர்களிடம் அதை ஒப்படைத்துவிட்டு, இதை நீங்கள் சற்று ஆராய்ந்து முடித்து தகுதியான தீர்ப்பை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்பார்கள் பேரரசர்கள். இப்படி அவர்கள் அரசர்களுக்குள்ளே இருந்த வழக்கத்தை பற்றி நமக்கு நிறைய வரலாற்று செய்திகள் கூட கிடைக்கின்றன. அக்பருடைய அரசவையிலே அவருக்கு மதிநுட்பத்தோடு கூடி மந்திரியாக இருந்தவர் பீர்பால். பீர்பாலுக்கு இது போன்ற வழக்குகள், சிக்கலான வழக்குகள் என்று வந்துவிட்டாலே ஒரு ஆர்வம் வந்துவிடும். அதனால் அக்பரும் பீர்பலிடம் இது போன்ற வழக்குகளை வழங்கி இதற்கான தீர்வை நீங்களே பாருங்கள் என்று சொல்லிவிடுவார். எப்படியும் மதிநுட்பத்தோடு கூடி அந்த வழக்குக்கு தீர்வு காண்பதோடு அதன் மூலமாக நாம் எல்லோருக்கும் நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுப்பார் பீர்பல் என்பது அக்பருடைய நம்பிக்கை. அந்தபடிக்கு பீர்பாலிடம் வரக்கூடிய வழக்குகளிலே அதனுடைய விசாரணை தன்மை, அதிலே இருக்கக்கூடிய உண்மை, இவற்றை பீர்பல் ஆராய்வது போலே வேறு யாரும் அவ்வளவு எளிமையாக ஆராயவும் முடியாது என்று நம்பினார் அக்பர். ஒரு நாள் அக்பருடைய அரசவைக்கு ஒரு வழக்கு வந்தது. வழக்கு தொடுக்க வந்தவர் ஒரு ஏழை விவசாயி. வந்திருந்தவர் மனச்சோர்வோடு காணப்பட்டார். அரசே, நான் பல நாட்களாக பணம் சேர்த்து சிறுகச் சிறுகச் சேகரித்து என்னுடைய நிலத்திற்கு பக்கத்திலே நிலம் வைத்திருப்பவருடைய அந்த கிணற்றை விலைக்கு வாங்கினேன். அந்த கிணறும் நிலமும் எனக்கான உரிமையாக இருக்கிறது. ஆனால் இப்போது அவர் அந்த கிணற்றிலிருந்து நான் நீர் எடுப்பதற்கு தடை விதித்திருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்ட அக்பர், உங்களிடம் கிணறு இல்லையா? எதனால் பக்கத்து நிலத்தில் போய் நீங்கள் கிணறு வாங்கினீர்கள் என்று கேட்டார். பீர்பல் வழிமறித்து, அரசே, அவர் வாங்குவது வாங்கிவிட்டார். அங்கே வாங்குவதற்கு அவருக்கு உரிமை இருப்பதால் வாங்கிவிட்டார். அதனால் இப்படி கேள்விகளெல்லாம் வழக்கினுடைய உண்மைத்தன்மையை மடைமாற்றிவிடும். வாங்கியதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று மட்டும் பார்ப்போம் என்று கூறினார். தன்னுடைய வழக்காடும் அந்த போக்கிலே குறுக்கிட்ட பீர்பல் அதை பார்த்த அக்பருக்கு எரிச்சல் வந்தது. பீர்பால், நீங்கள் மட்டும்தான் இந்த அரசவையிலே அறிவாளி என்று நினைத்து கொள்ளாதீர்கள், இதிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள் என்று கூறிவிட்டார். கேட்ட பீர்பலும், சரி, இப்படிப்பட்ட வழக்குகள் நம்மிடம்தானே வரும் என்று ஒதுங்கிக் கொண்டார். அக்பர் அந்த ஏழை விவசாயியிடம் இது போன்று பல குதர்க்கமான கேள்விகளை கேட்டார். நீங்கள் ஏன் கிணற்றை வாங்கினீர்கள் என்பது அதிலே முதல் கேள்வி. விவசாயி சொன்னார், ஐயா, நாம் இருக்கக்கூடிய டெல்லி பகுதியிலே வறட்சி வரப்போவதாக எல்லோரும் கூறுகிறார்கள். இந்த ஆண்டே விளைச்சல் அத்தனை தூரம் இல்லை. அடுத்த ஆண்டு இன்னும் விளைச்சல் குறைந்து போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் எங்காவது நமக்கு தண்ணீர் தேவை என்றால் உடனடி தீர்வுக்காக இருக்கட்டுமே என்று சிறுகச் சிறுகச் சேர்த்த காசையெல்லாம் கொடுத்து அந்த கிணற்றை நான் வாங்கினேன் என்று கூறினான். இதை கேட்ட அக்பர், இந்த ஆண்டு மழை பெய்யவில்லை. நீங்கள் பேசுவதை பார்த்தால் இனி டெல்லி பகுதிகளில் மழையே இருக்காது. அதனால் இங்கே வறட்சி மட்டுமே மிஞ்சும். அதனால் டெல்லி பகுதி வாழ தகுதியற்ற பகுதி என்பீர்கள் போலிருக்கிறதே என்று வளர்த்து கொண்டே போனார். விவசாயி பயந்தார். நாம் ஏதோ காரணத்திற்கு வழக்கு தொடுக்க வந்தால் அரசர் இதை தம் பேரிலே இருக்கும் பிரச்சனை போலே திரிக்கிறாரே, இப்போது நாம் என்ன செய்வது? அங்கே அவனிடமே, சாட்சிக்காரனிடம் போய் விழுந்திருந்தாலும் கூட நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழக்கிற்கான தீர்வாவது கிடைத்திருக்கலாம். அரசரிடம் நேரடியாக வருவோம் என்று நினைத்து வந்தால் இவர் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளிலே நாமே போய் மாட்டிக்கொண்டோமோ என்று அந்த விவசாயி பயந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசர், சரி போகட்டும், நீங்கள் ஏதோ வாங்கிவிட்டீர்கள், இப்போது என்ன வழக்கு, அதை கூறுங்கள் என்று கேட்டார். விவசாயியும் பயந்து இனிமேல் ஒவ்வொரு சொல்லும் பார்த்து பார்த்து பேச வேண்டும் போலே என்று நினைத்து கொண்டவன், அரசே, அந்த நிலமும் கிணற்றையும் நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். அதற்கான சாட்சி பத்திரமும் இங்கே இருக்கிறது. ஆனால் இப்போது என்னிடம் அதை விற்றவர் அந்த நிலத்தையும் கிணற்றையும் மட்டும்தான் உனக்கு நான் விலைக்கு விற்றேன். அதில் இருக்கும் தண்ணீர் உனக்கு சொந்தமில்லை. அதிலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை மிரட்டுகிறார் என்று கூறினார். இந்த இடத்தில் அக்பரும் சற்றே தடுமாறி போனார். ஆம், கிணறு என்று சொன்னால் அந்த கிணற்றில் இருக்கும் நீரும் சேர்த்துத்தானே பொருள். இது என்ன விந்தை? கிணற்றை மட்டும் யாராவது விலைக்கு வாங்குவார்களா? இப்படி போய் இந்த விவசாயியிடம் அங்கே இத்தனை துன்பம் தருபவன் யார் என்பதை கேட்டறிந்தார். இதற்கு முன்பாகவே இதுபோலே பல ஏழைகளிடம் இப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் விற்று
அதில் இந்த பகுதி மட்டும்தான் உனக்கு சொந்தம், இது எனக்கானது என்று சண்டையிட்டவனாக அந்த பகுதிகளிலே ஒருவன் பிரபலமாக இருந்தான். இதை அறிந்து கொண்ட அக்பர் பீர்பலை அழைத்தார். பீர்பலும் சிரித்துக்கொண்டே வந்தவர் அங்கே, பேரரசே, ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்க, அக்பரும், பீர்பால், நீ சமயம் பார்த்து நம்மை கூட கிண்டல் செய்வாய், இந்த விவசாயியினுடைய துன்பம் துடைக்க என்ன வழி என்று உடனடியாக பார் என்று கூறினார். பீர்பலும் அந்த விவசாயியோடு போய் அவனுடைய நிலம், அதற்கு பக்கத்திலே அவன் வாங்கிய நிலம், அதில் இருக்கும் கிணறு ஆகியவற்றை பார்த்து வந்தார். அந்த கிணறு கற்களால் சுற்றி கட்டப்பட்டு ஒரு 3 அடி உயர சுவற்றோடு இருந்தது. மேலே இருந்த சுவற்றில் கட்டைகள் வைத்து பதித்து ராட்டினம் கூட போடப்பட்டிருந்தது. பீர்பல் உடனடியாக ஒரு யோசனைக்கு வந்தார். இந்த நிலமும் கட்டப்பட்ட கிணறும் மட்டும்தான் உனக்கு சொந்தமா என்று கேட்டார். ஆம் அமைச்சரே, இந்த நிலத்தையும் கிணற்றையும் சேர்த்துத்தான் நான் வாங்கியிருக்கிறேன், அதற்கான பத்திரம் கூட இங்கே உள்ளது என்னிடம் என்று காண்பித்தார். அதை பார்த்து தெரிந்து கொண்ட பீர்பால், சரி, இந்த பத்திரத்தில் கிணறும் அந்த கிணறு இருக்கும் நிலமும் உனக்கு விற்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கிணற்றில் இருக்கும் நீர் உன்னுடையது இல்லையே என்று கூறினார். விவசாயிக்கு அப்போதுதான் உரைத்தது, ஆமல்லவா, அந்த பத்திரத்தில் தெளிவாக கிணறும் நிலமும் மட்டும்தான் என்று பதியப்பட்டிருக்கிறது. அதனால் அதன் உள்ளே இருக்கும் நீர் யாருக்கு சொந்தம் என்பது போல இந்த வழக்கு வந்ததை அறிந்து கொண்டார். இப்போது போய் பத்திரத்தை மாற்றி எழுத முடியாது. இருவரும் அதற்கான அளவில்தான் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இனி தண்ணீருக்கு மட்டும் விலை என்று போய் நின்னாலும் கொடுப்பதற்கு தம்மிடம் காசு இல்லை. தண்ணீர் தராத கிணற்றையும் அதிலே இருக்கக்கூடிய நிலத்தையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேனோ என்று அழுது புரண்டார் அந்த விவசாயி. பார்த்த பீர்பல், சரி, இதற்கு சமயோஜிதமாக ஒரு தீர்வு சொல்லுவோம் என்று கூறி விவசாயியிடம் ஒரு யோசனையை சொன்னார். கேட்ட விவசாயி முகம் மலர்ந்தது. மறுநாள் அதை யாரிடமிருந்து அவர் வாங்கினாரோ அவர் அந்த நிலத்திற்குள் வருவதை விவசாயி பார்த்தார். ஓடிச் சென்ற விவசாயி அவரை தடுத்து நிறுத்தினார். இந்த நிலத்தை தான் என்னிடம் விற்றுவிட்டீர்களே, என்னிடம் ஒப்புதல் பெறாமல், அனுமதி பெறாமல் நீங்கள் எப்படி நிலத்திற்குள் வருகிறீர்கள் என்று கேட்டு தடுத்தார். அதை கேட்டவர், ஆம், இந்த நிலத்தை நான் உன்னிடம் கொடுத்து விட்டது உண்மைதான், ஆனால் கிணற்றில் இருக்கும் தண்ணீர் எனக்குத்தானே சொந்தம், அதனால் அதை எடுத்துச் செல்ல வந்தேன், அதிலிருந்து சில குடங்களை நான் நீரை எடுத்துச் செல்ல வந்தேன் என்று கூறினாராம். அவர் உடனே சென்ற விவசாயி பக்கத்தில் நின்று கொண்டு அவர் நீரை அள்ளுவதற்கு ராட்டினத்தில் குடத்தை வைத்தபோது தடுத்து நிறுத்தினார். சற்று பொறுங்கள், இந்த கிணறு என்னுடையது, நிலமும் என்னுடையது, என்னுடைய இடத்திலே உங்கள் தண்ணீர் பல நாட்களாக எந்தவிதமான வாடகையும் தராமல் எப்படி குடியிருக்க முடியும் என்று தடுத்து நிறுத்தினார். கேட்டவர் பதறிப்போனார். இது என்ன விந்தை, கிணறு என்று இருந்தால் நீர் இருக்கத்தான் செய்யும், நீருக்கு நான் வாடகையாக கொடுக்க முடியும் என்றார். ஆம், அதுதானே நியாயம், நான் வாங்கியது இந்த நிலத்தையும் கிணறையும் என்று சொன்னால், உள்ளே இருக்கும் நீர் உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னால், நீர் என்னுடைய கிணற்றிற்கு வாடகை தர வேண்டியதுதானே வழக்கம் என்று சொன்னாராம். கேட்டவர், இதுவரையில் இல்லாத நியாயமாக இருக்கிறதே இது என்று பயந்தார். இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறி அரசபைக்கே அவர் மறுபடியும் சென்றார். அக்பரை சந்தித்த அவர் நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல, பீர்பால் செய்த யோசனைதான் இது என்பதை நொடிப்பொழுதில் புரிந்து கொண்டார் அக்பர். வந்தவரிடம், சரிதானே, இந்த வழக்கிற்கு பீர்பல் சொன்ன இந்த தீர்வு சரிதான். ஐயா, நீங்கள் கிணறையும் அந்த நிலத்தையும் விற்றுவிட்டீர்கள். அப்படி பார்த்தால் அந்த கிணற்றிற்குள்ளே குடியிருப்பதற்கு உங்கள் தண்ணீர் வாடகை தரத்தானே வேண்டும் என்று கூறும் அதே நேரத்தில் பீர்பல் உள்ளே வந்தார். வந்தவர் எதிரே வந்து நிற்பவன் யார் என்பதையும் அறிந்து கொண்டு அரசர் என்ன சொல்லப் போகிறார் என்பதற்காக காத்திருந்தார். அக்பரோ நிலத்திற்கான அந்த உரிமை அவரிடம் இருப்பதால் நிலத்தினுள்ளே துளை போட்டு குடியிருக்கும் உங்கள் தண்ணீர் அவருக்குத்தான் வாடகை தர வேண்டும். எத்தனை துளி தண்ணீர் இருக்கிறது என்பதை அளந்து கொண்டு வாருங்கள், அத்தனை துளிக்கும் இத்தனை பொற்காசுகள் நீங்கள் தர வேண்டியிருக்கும் என்று தீர்வு சொன்னார். வந்தவர் பதறிப்போனார். நாம் அந்த ஏழை விவசாயியை ஏமாற்றி வென்றுவிட்டோம் என்று நினைத்தால் இங்கே நமக்கே இந்த தீர்ப்பு எதிராக வருகிறதே என்று அஞ்சினார். செய்வதறியாது, ஆகட்டும் அரசே, நான் அங்கே எத்தனை குடம் தண்ணீர் இருக்கிறது என்பதை அளந்து கொண்டு வருகிறேன் என்று கூறி மறைந்தவர்தான் அதன் பின் வழக்கு துறப்பதற்கு வரவே இல்லை. ஏழை விவசாயியும் பீர்பலிடம் சென்று இந்த வழக்கினுடைய போக்கை அறிந்து கொண்டு, ஆகா, நாம் நல்ல நிலையிலே வெற்றி பெற்றோம் என்று மனமகிழ்ந்தார். மற்றொரு முறை இதேபோல் அக்பரிடம் வேறொரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதிலே 2 பேர் சண்டை போட்டுக்கொண்டே அரசவைக்குள் வந்தார்கள். ஒருவன் அக்பர் இருக்கும் இடத்தை அடைந்தவுடன் அமைதியாகிவிட்டான். மற்றொருவன், ஐயா, நான் ஒரு கழுதை வைத்து வேலை பார்த்து வருகிறேன்,
அந்த கழுதை என்னுடைய பொதிகளை சுமந்து வருவதால் அதனிடமிருந்து தான் நான் வருமானம் பெறுகிறேன். இந்த நிலையில் இன்றைக்கு இவனுடைய குதிரை என்னுடைய கழுதையை அடித்து கொன்றுவிட்டது என்று கூறி அதற்கு நஷ்ட ஈடாக இவன் எனக்கு பணம் தர வேண்டும் என்று வந்தான். இதை கேட்ட அக்பர், கழுதை, குதிரை இவர்கள் இருவர் எனக்கொன்றும் புரியவில்லை, இன்னும் விளக்கமாகச் சொல்லுங்கள் என்று கேட்க, வந்திருந்தவன், நான் இன்றைக்கு ஊருக்குள்ளே வரும் வழியில் என்னுடைய கழுதையை ஒரு மரத்தில் கட்ட பார்த்தேன். அந்த மரத்தின் அருகே நின்று கொண்டிருந்த இவனுடைய குதிரை என்னுடைய கழுதையை கொன்றுவிட்டது என்று சொன்னான். அங்கே அவசரமாக பணியிலிருந்த அக்பர் உடனடியாக பார்த்து, உன்னுடைய கழுதையை இவன் குதிரை கொன்றுவிட்டது, அதுதானே வழக்கு, உங்கள் குதிரைத்தான் இங்கே கொலை குற்றம் செய்திருக்கிறது, அதற்கான கட்டணத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கூறினார். இவன் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். அமைதியாக இருப்பதை பார்த்த அக்பர், இவர் ஒருவேளை ஊமை போலும், காதாவது கேட்கிறதா என்று தெரியவில்லை, ஏனப்பா வாய்ப்பேச முடியாத காது கேட்காத ஒருவரை பற்றிய குற்றத்தை இப்படி வந்து நீ பொய்யாகச் சொல்லுகிறாயே, இதற்கென்ன சாட்சி என்று கேட்டார். இவர் எதுவுமே என்னிடம் பேசவில்லை என்பதுதான் முதலில் வந்தவர் சொல்லி இருந்தது. ஆனால் இப்போது அவர் அதன்படியே ஊமை போலே நடிப்பதை பார்த்த அந்த கழுதைக்காரன் கத்தி கூச்சல் போடத் தொடங்கினான். ஐயோ, நான் கழுதையை கட்ட வந்தபோது இவன் பலமுறை என்னிடம், இந்த குதிரை இருக்கிறதே, இது மிகவும் ஆபத்தான குதிரை, அது உன்னுடைய கழுதையை கொன்றுவிடும் என்று சொன்னான். இப்போது வாய்மூடி நிற்கிறான், ஊமை போலே நடிக்கிறான் என்று தன்னையும் மறந்து உண்மையை சொல்லிவிட்டான். இதை கேட்ட அக்பர், அப்படி பார்த்தால் அவன் உனக்கு சரியான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறான், அதை கேளாமல் நீதான் போய் உன்னுடைய கழுதையை அந்த மரத்திலே கட்டியிருக்கிறாய், அதனால் அவன் பேரில் குற்றமில்லை, நீதான் பொய் வழக்கோடு வந்திருக்கிறாய் என்று கூறி அவருக்கு தண்டனையும் கொடுத்தார். இப்படி அக்பர் பீர்பால் கதைகள் மூலமாக சிறிய சிறிய செய்திகளானாலும் அங்கே மதிநுட்பமும் தீர விசாரித்து செய்யக்கூடிய அந்த செயல்பாடும் முக்கியம் பெறுவதை அறிந்து கொள்ள முடிகிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.